அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வீத லீடர்ஸ் உள்ளூர் இயக்கம் சார்பாக ஜி ரவிச்சந்திரன் மற்றும் நம்ம இயக்கத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் இந்த இதில் புகார் கொடுத்து வந்ததில் அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லுவோம். இந்த தகவல் தெரிஞ்சு வந்த பத்திரிகை நண்பர்கள் அவர்களுக்கும் நம்ம இயக்கம் சார்பாக நன்றி சொல்லுவோம். என்ன மனு சாராம் சொன்னாக்கா, கல்யாணராமன் இவர் ஒரு யூடியூபர். இவர் தொடர்ச்சியாக கே அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, இந்தியா லெவலில் ஒரு மாநில தலைவர் இருந்தார். அவரை பற்றியும் அவரது துணைவியாரை பற்றியும் அவதூறாக தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர்றாரு. அது அவருக்கு மட்டும் இல்லை, இது பெண்களுக்கே ஒரு இழிவு செய்யும் வகையில் அவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து இருக்குது. அது கட்டுப்படுத்தவும் சவுக்கு சங்கர் இவரும் ஒரு யூடியூபர் தான். தேவையில்லாமல் அண்ணாமலையை பற்றி தவறான தகவலை தொடர்ச்சியாக பரப்புறாரு. ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதை மக்களிடம் கொண்டு செல்லலாம். ஆதாரம் கொண்டு செய்திகளை சமூக வலைதளத்தில் பரப்புனா அது தொடர்ந்து எங்கள் தலைவருக்கு அவப்பேரை உண்டாக்கும். நீ அந்த மாதிரி செய்திகள்லாம் வரக்கூடாது, அதில் அந்த தவறான செய்திகளை வெளியிட்ட சவுக்கு சங்கர் மீடியாவையும் கல்யாணராமனுடைய அவருடைய யூடியூப்பையும் முடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இன்றைக்கி வீத லீடர்ஸ் வெள்ளூர் இயக்கத்தை சேர்ந்த வெள்ளூர் சட்டமன்றத்தில் அத்தனை நண்பர்களும் கலந்து வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு கொடுத்துருக்குறோம். நடவடிக்கை எடுக்க சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க பார்ப்போம். இல்லைன்னா அடுத்த நடவடிக்கையாக சவுக் சங்கர் வீடும் கல்யாணராமன் வீடும் முற்றுகை பண்ணுவோம். வெள்ளூர் மாவட்டத்திலேருந்து போய் அவரை வீடை கண்டிப்பாக முற்றுகையிடுவோம். இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஒரு அரசாங்கத்தையும் அவர் குறை சொல்லுவார். ஏற்கனவே ஏடிஎம்கேவை குறை சொல்லி தான் அவர் வெளியே வந்தார் சவுக்கு சங்கர். திரும்பவும் ஆளும் அரசாங்கத்தை குறை சொல்கிறாரு. அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா இது நாட்டில் பிரச்சனை இருக்கும் தமிழ்நாட்டில். அதனால் அந்த 2 மீடியாக்களையும் முடக்கணும்னு சொல்லி வேலூர் வீத லீடர்ஸ் இயக்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வேலூர் மாவட்ட சார்பாக வீத லீடர்ஸ் ஒருங்கிணைந்து அனைவரும் சேர்ந்து இன்று எஸ்பி அலுவலகத்தின் முன்பாக எஸ்பி அலுவலகம் சென்று நாங்கள் சவுக்கு சங்கர் அவர்களும் மற்றும் கல்யாணராமன் அவர்கள் மீதும் புகார் மனுவை அளித்துள்ளோம். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து தரைக்குழுவாகவும் தரம் தாழ்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு எள்ளளவு கூட அவர்களால் பேச முடியாது. அப்படி இருந்தும் அவர்கள் என்னவோ பெரிய பெரிய மேதாவிகள் போலவும் அதிபுத்திசாலிகள் போலவும் சொத்து சேர்த்து விட்டார், அவர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்று குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் முதுவை அவர்கள் பார்க்க முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் பண்ற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மணி மைண்டடாகவே பண்றார் திரு சவுக்கு அவர்கள். இன்னொன்று கல்யாணராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக பண்ணுகிறார். உண்மையானவர்களை எப்பொழுதும் சில கயவர்கள் குறை கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆகவே இதுவே முதலும் கணிசமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் மற்றும் தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது போன்ற மக்களிடம் தவறாக செல்லும் செய்திகளை நடத்தும் யூடியூபர்ஸ் அனைவரையும் யாராக இருந்தாலும் தயவுதாட்சணியமின்றி அவர்களை நீங்கள் தடை செய்ய வேண்டும். இதுவே எங்களுடைய வேலூர் மாவட்ட வீத லீடர்ஸ் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, மாறுவோம் மாற்றுவோம். சொத்து சேர்க்கிறாரு, அவர் எதனா பண்றாரு, அதுக்கான ஆதாரமே இல்லாம இந்த சவுக்கு சங்கர் தவறா பரப்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த கல்யாணராமன் ஆர்எஸ்எஸ்ல இருக்காரு. ஆர்எஸ்எஸ்க்கே அசிங்கம் இது. ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு ஒரு பெண்களை பற்றி ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்காங்க. பாஜக காரங்க அண்ணாமலையை பேசுறது ஒரு குறிக்கோளாகவே எடுத்துன்னு இப்போ இதே ஒரு வேலையாகவே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பரப்புறத இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். டிவிக்கே பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட உதயநிதியை பற்றி இன்றைக்கே உள்ளே போட்டாங்க. பெண்களை பற்றி தப்பாக பேசினாருன்றதுக்காக இந்த தமிழ்நாட்டில் யார் பெண்களை இழிவாக பேசினாலும் அது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே இந்த அவதூறு பரப்புறவங்கள ஆக்ஷன் எடுத்து உள்ளே தூக்கி போடணுன்ட்டு கேட்டுக்கிறேன். இது ஒரு பெண்ணாக இருந்து நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும். நடந்து
வெளியே